யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய படங்களை பற்றி பார்க்கலாம். மக்கள் திலகத்தை வைத்து எடுத்தது 2 படங்கள் வெளியானது. உரிமை குரல் 1, மீனவ நண்பன் 1. இந்த இரண்டுமே உரிமை குரல் 74லையும் மீனவ நண்பன் 77லையும் வெளிவந்தது. ஆனால் முதல்ல மக்கள் திலகத்தை வைத்து ஆரம்பித்த படம் அன்று சிந்திய ரத்தம். இது 1963இல் தொடங்கப்பட்டது. இந்த படத்துக்காக 2 நாள் கால் ஷீட் எம்ஜிஆர் கொடுத்து 2 நாள் கால் ஷீட்டு 25,000 ரூபா ரொக்கம் எம்ஜிஆர்கிட்ட வந்து அட்வான்ஸாக கொடுத்துருந்தார். அந்த 2 நாள் கால் ஷீட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது. இந்த படத்தை கைவிட்டுட்டு அதுக்கப்புறவு சிவந்த மண்ணை எடுத்து அவர் சீரழிந்த கதை நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். 1971 எம்ஜிஆர் வந்து சிறந்த நடிகர் பட்டம் வாங்கினோடனே ஸ்ரீதர் சொல்லியிருந்தார், அவர் நடிக்கும் வரை அவர் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய நடிப்பை அவர் விரும்பியிருக்கிறார். அவருடைய கல்யாணத்துக்கும் மக்கள் திலகம் போய் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கடனில் சிவந்த மண் எடுத்து ரொம்ப லாஸ் ஆகி கடனில் வரும்போது தெலுங்கு படம் தசரா புல்லோடு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கால் ஷீட் கொடுத்தாரு, நான் நடிச்சுட்டாருன்னு சொல்லி. அந்த தசரா புல்லோடு கதை தான் உரிமை குரலுங்கிற பேரில் மாறிச்சு. அதே மாதிரி அவர் பயன்படுத்தின வேஷ்டி அந்த டிசைன் எல்லாமே அந்த நாகேஸ்வர ராவ் அதில் நடிச்சிருந்தார். அவர் பயன்படுத்தினதே இவரும் பயன்படுத்தினார் எம்ஜிஆர். படம் பயங்கரமான ஹிட்டு. 12 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அதே பல ஊர்களில் பயங்கர சாதனை. நெல்லையில் வெள்ளி விழா தாண்டிய ஒரே படம் உரிமை குரல். படமாக பாசமாக 174 நாள் ஓடிச்சு. இது 175 தாண்டி 180 வரைக்கும் ஓடிச்சு உரிமை குரல். அடுத்த நிலத்தை அடுத்த படம் உரிமை குரல் தாண்டி நிலத்தை முடிப்போன்னு போட்டாங்க. உரிமை குரல் தாண்டி நிலத்தை முடிப்போன்னு வர்ற வரைக்கும் இதான் ஓடிச்சு. உரிமை குரல் தான் ஓடிச்சு. உரிமை குரல் வசூலில் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் ஒரு ரெக்கார்டு வச்சுது. கோயம்புத்தூரில் 8,69,000, மதுரையில் 7,06,000, இப்படி பயங்கரமான ரெக்கார்டு. பெங்களூரில் கூட்டத்தை பாருங்கள். உரிமை குரல் மதுரையில் வந்து 202 தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகள். தூத்துக்குடிலையும் வந்து அந்த படம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சத்யாலே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட தடவை வந்திருக்கு. நார்வேலில் வசூலில் ரெக்கார்டு வச்சுது. ஃபஸ்ட்டு உரிமை குரல் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் உரிமை குரல் உலகம் சுற்றுவாளியம் தான் சாதனை. மதுரையிலையும் அப்படி தான். மதுரையில் உரிமை குரல் உலகம் சுற்றுவாளியம் 3வது தான் பட்டிக்காடா பட்டணமாக வந்துச்சு. திருநெல்வேலியில் உரிமை குரல், அடுத்தது உலகம் சுற்றுவாளியம், 3வதாக தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம் 3வது கிடையாது. அது சிவாஜி கணேசன் படத்தில் அதிக வசூல், அவ்வளோதான் காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அவர் அண்ணா நீ என் தெய்வம் அப்படிங்கிற படத்தை தொடங்கினார் 1976. அண்ணா நீ என் தெய்வம் வந்து அது ஓரளவு வளர்ந்தது. ஒரு 5,000 அடிக்கு மேலே வளர்ந்துச்சு. அதுக்குள்ளே மக்கள் திலகம் முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆனவுடனே அதை தொடர்ந்து இந்த படத்தை வந்து அவர் கண்டினியூ பண்ண முடியலை. அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தை பாக்யராஜ் அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அதில் உள்ள பாடல்கள் 2-3 காட்சிகளை எடுத்து அதை வந்து அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற பேரில் அவரும் நடித்து தயாரித்தார். அந்த படமும் ஓரளவு நல்லா ஓடிச்சு. வசூலில் வந்து கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டி நிறைய தேட்டரில், மெட்ராஸில் போட்ட தேட்டரில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. நிறைய ஊர்கள்லேயும் நல்ல கலெக்ஷன் வசூல் எடுத்துச்சு. மதுரையிலாம் ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார்னா, எம்ஜிஆரை சந்தித்து மீனவ நண்பன் அப்படிங்கிற ஒரு படம் கடைசி. அதில் வந்து இவர் கதை வசனம் டைரக்ஷன் மட்டும்தான் ஸ்ரீதர், தயாரிப்பு வேறு ஆள். மீனவ நண்பனை நடித்தார். மீனவ நண்பன் வந்து 1977 ஆகஸ்ட் 14 வெளிவந்த படம். மக்கள் திலகத்துக்கு மாலை அணிவிச்சு அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. மீனவ நண்பனும் ஒரு நல்ல வசூலை பெற்ற படம். உரிமை குரல் அளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்த படம் மீனவ நண்பன். மீனவ நண்பன் வந்து கிட்டத்தட்ட மதுரையில் வந்து 100 நாள் தாண்டிச்சு. சென்னையில் இது வந்து பெங்களூரில் உள்ள கூட்டம். மீனவ நண்பன் ரிலீஸ் ஆன அன்றைக்கி உள்ள கூட்டம். பெங்களூரில் 2 தேட்டரில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. அது மாதிரி இலங்கையிலையும் 2 தேட்டரில் 100 நாள் தாண்டிச்சு. சென்னை தேவி பேரடைஸ் அகசியா உமா கமாலால் 17,76,000. தேவி பேரடைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 8,23,000 ரூபா. ஒரு நல்ல வசூலை பெற்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சிந்தாமணியில் 117 நாள் ஓடி 4,46,000. சென்ட்ரலில் 79 நாள் திருநெல்வேலி சென்ட்ரல் 1,90,981 ரூபா. தூத்துக்குடி பாலாஜினால் 52 நாளில் 1,35,598 ரூபா. இலங்கை ஸ்ரீதர் மனோகரா 2லேயும் 100 நாள் ஓடிச்சு. சரி நேயர்களே, நான் மீனவ நண்பனை பற்றி நன்றாக பார்த்து விட்டேன். இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு இயக்குனர் தயாரித்த படங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.